நம்ம ஹால்லேருந்து டைனிங்க்கு ஒரு செப்பரேட் பார்ட்டிஷன் பார்த்துருக்கோம். இப்போ டைனிங் டூ கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒரு வால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஹேங்கிங் லைட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஹேங்கிங் லைட்ஸ் எங்கே கொடுக்கணும்னா, நம்ம ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். சேர் போட்டு இல்லாமல் நம்மளால் கை வச்சு க்ளீன் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸில் மட்டும்தான் நம்ம இந்த ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா, நம்ம சேர் போட்டு மேலே ஏறக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ஸ்லிப் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துக்கோங்க. டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கும்போது டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீம் கலர் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக ஒரு உட்டன் கலர் தீமில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். நியூ கலர் தான். அந்த உட்டன் தீமில் ஃபுல்லாகவே ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பாட் லைட்ஸும் தென் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க வாலில். இது மேலே குவாட்ஸ் போட்டிருக்காங்க 2 சைட்லையுமே பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வாலையும் நம்ம கவர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வாலும் கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரை ஆகிற கம்மியாக. ஏன்னா மோஸ்ட்டாக கிச்சன் ஏரியா, டைனிங் ஏரியா, தென் ஹால் இது எப்போவுமே அந்த வால் கரை சீக்கிரம் ஆயிருங்க. ஸோ அதனால பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு 2 இயர்ஸில் பெயிண்டிங் பண்ணலான்னு ஐடியா வந்துடும். அதனால் நம்ம மோஸ்ட்டாக எந்தெந்த ஏரியா அதிக யூசேஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏரியாவில் வால் பேனலிங், வால் டெக்கரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதை நீங்கள் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்படியே கம்ப்ளீட்டாக கிச்சன்